अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे उषस्व शिपिविष्टाहव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। மூன்றாவது அம்சத்துல 17வது அத்தியாயம் 17, 18 இந்த ரெண்டு அத்தியாயம் தான் இருக்கு. இந்த அம்சத்தினுடைய சேஷ பாகத்தினால இந்த ரெண்டு அத்தியாயம் ஆகிற மிச்சம் இருக்கக்கூடிய பாகத்தினால ஸ்ராத்தத்தை பத்தி சொல்லிண்டு வந்தவர் நக்னன் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை காண்பிச்சார். முன்னாடி அந்த எதெல்லாம் கூடும் எதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது நக்னாள் பார்க்க கூடாது, பாஷண்டிகள் பார்க்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் நிறைய காண்பிச்சார். அதாவது 12வது ஸ்லோகத்துல ஷண்டா பவித்த சண்டால பாபி பாஷண்ட ரோகிபிஹி கிருகவாக்கு ஸ்வான நக்ன, இதுல ஒரு அழகு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஷண்ட அப்படிங்கிறவன் ஏதோ பாப விசேஷத்தினால அவன் நபும்சகனாக பிறந்தவன். அபவித்தன் அப்படின்னா பெரியவாளால ஏதோ அபச்சாரம் பண்ணி அதனால சாபாதிகளாலே ஒதுக்கப்பட்டவன். சண்டாளன் அவன் பிறப்பினாலே ஹீனனா இருக்கிறவன். பாப்பி ஏதோ கூடாத பாப்பத்தை பண்ணினவன். இதெல்லாம் போன அத்தியாயத்தினுடைய 12வது ஸ்லோகத்துல இருக்கிறது. அடியன் இப்ப விஞ்ஞாபிச்சுட்டு இருக்கிறது. பாஷண்டன், பாஷண்டாள்னா வேதத்தை ஒத்துண்டு, ஆனா வேதத்தை ஒத்துக்கிறா, ஆனா அதுக்கு அவ சொல்லக்கூடியதான அர்த்தங்கள் அதே மாதிரி அவளினுடைய சில ஆச்சாரங்கள் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கிறவாள் பாஷண்டிகள். அத்வைத சன்னியாசிகள் மாதிரி இருக்கிறவா. சன்னியாசியா இருக்கணுங்கிறது மாத்திரம் இல்ல, அப்புறமா பாப விசேஷத்தினால ரோகி, இவாளையெல்லாம் ஒரு கோஷ்டியில சேர்த்துட்டு இவாள்லாம் பார்க்க கூடாது ஸ்ராத்தத்தினுடையதான வஸ்துக்களை. அதாவது ஸ்ராத்தத்துல தலிகை பண்ணி வச்சா என்னைக்குமே அதெல்லாம் பார்க்க கூடாது விசேஷத்தா அப்படின்னு சொல்லி அடுத்தது பிராணி விசேஷங்களை காண்பிக்கிறார். கிருகவாக்கு ஸ்வான, கிருகவாக்குன்னா சேவல் கோழி, ஸ்வானன்னா நாய், அதோட கூட நக்ன வானர கிராம சூக்கரை. இந்த பக்கம் கோழி நாய், அந்தந்த பக்கம் குரங்கு கிராம சூக்கரம் பன்றி. இது ரெண்டுத்துக்கு நடுவுல நக்னன்னு ஒரு பதம் இருக்கு. சாதாரணமா நக்னங்கிறதான பதத்துக்கு ஆடை இல்லாதவன், நிர்வாணமாய், தமிழ்ல இருக்கக்கூடிய நிர்வாணமாய் இருப்பவன் அப்படின்னு. அதுக்கு மேல ஒண்ணு காண்பிக்கிறார். உதக்யாசூச்சிகா சௌச்ச. உதக்கி, உதக்கின்னாக்க ஆத்துல இல்லாதவோ. ஆசூத்திகா ஏதோ தீட்டு விசேஷங்கள்ல இருக்கக்கூடியவா. ஆசௌச்ச மிருதஹாரைஷ்ட உதக்யாசூத்திகா. ஆசூத்திகான்னா பிறப்பு இப்பதான் கர்ப்பி இது
பிரசவம் வந்தவோ, குழந்தை பெத்தவோ, அதுக்கப்புறமா ஆசௌச்ச தீட்டு முதலியதுல இருக்கிறவா, யாரோ போயிட்டாலோ இல்லாட்டி எந்த விதமான தீட்டா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் சரி, அது அதபாவா இருந்தாலும் சரி. அப்புறமா ஆசௌச்ச மிருதாஹாரா, மிருதாஹாரம்னா பணத்தை தூக்கிண்டு போனவாள் அப்படிங்கறதெல்லாம். இப்ப பாருங்க, இதுல முதல்ல இருக்கிறவாள் எல்லாம் மனுஷியாள். பாஷண்ட, அபவித்த, சண்டாள, பாபி, பாஷண்ட, ரோகி, இந்த 6 பேரும் மனுஷியாள். கீழே உதக்கி பொம்மநாட்டிகள்ல ஆத்துல இல்லாதவோ, அப்புறமா ஆசூத்திக்கா குழந்தை பெற்று அதுக்குரியதான தீட்டு காலம் இருக்கு பாருங்க, அந்த காலத்துல தாண்டாதவள். அப்புறமா ஆசூத்திகா சௌச்ச தீட்டுல இருக்கிறவா, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் மிருதாஹாராள். இப்ப 10 பேரை மனுஷியாளா காண்பித்து நம்ம இதுல அழகான ஒரு விசேஷம் இருக்கு. இப்ப அது உபன்யாசம் பண்ணும் பொழுது, இப்ப ஆரம்பிச்ச பொழுது ஒரு விஷயம் தோணித்தது. இந்த 10 பேரையும் மனுஷியாள், இவா 10 பேரோடையும் அந்த நக்னங்கிறவ வஸ்திரம் இல்லாதவன்னு அர்த்தம். ஆனா அது ஏன் வஸ்திரம் இல்லாதவன்னு சொல்றா, யார குடிக்கிறான்னு பார்க்கலாம். அவன் பார்க்க கூடாது. ஆனா அந்த நக்னனை கொண்டு போய் எங்க வச்சா, இந்த பக்கம் 2 பிராணி, அதாவது கோழியும் நாயும், இந்த பக்கம் நாட்டுல இருக்கக்கூடிய பன்றியும் வானரம் குரங்கும், அது 2த்துக்கும் நடுவுல அவனை வச்சா நக்னன். அப்ப என்ன அர்த்தம், அவன் மனுஷனுக்கு சதிருஷமானவனே அன்று, அவன் பிராணி விசேஷத்தை போன்றவன் அப்படிங்கிறது. அப்படி என்ன சுவாமி நக்னன்னா யாரு, அவன்கிட்ட என்ன அவ்வளவு தூரத்துக்கு மனுஷனாகவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதது அப்படின்னா, வேத தர்ம தியாகம் பண்ணவனுக்கு நக்னன்னு பெயர். வேதத்தை தர்மத்தை எல்லாம் ஒத்துக்கொள்ளாதவனுக்கு நக்னன்னு பெயர். அவன்லாம் வஸ்திரத்தை தரிச்சுண்டா மாதிரியே கிடையாதுன்னு அர்த்தமா வியாக்கியானத்துல காண்பிச்சிருக்கா. இதுல அதை பத்திதான் இப்ப சொல்ல போறார். நடுவுல நக்னன்னு ஒண்ணு சாதித்தீரே, அந்த நக்னன்கிறவன் யாரு, அவன் ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். வேத தர்மத்தை போய் ஒருத்தர் எப்படி ஒத்துக்கொள்ளாமல் இருப்பார்கள், அதுவும் இந்த காலத்தை விடுங்கோ, அந்த காலத்துல எப்படி எல்லா பக்கமும் வைதிகமானதான தர்மங்கள் மாத்திரமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அப்படி கூட வேத தர்மத்தை வேண்டான்னு சொல்லுவாளா? அந்த வேத தர்மத்தை வேண்டான்னு சொல்லவனை நக்னன்கிற பெயர்னால ஏன் சொல்லணும்? அவனை அதனால அப்படி இதை தெரிஞ்சுட்டோம்னா அவனை ஏன் கொண்டு போய் அதுல சேர்த்து வச்சிருக்கான்னு தெரியணும். அவனை பாஷண்டன் கூட இல்லைன்றார். பாஷண்டனாவது வேதத்தை ஒத்துக்கிறான், ஆனால் கொஞ்சம் கர்மாக்கள் எல்லாம் வித்தியாசமா பண்றான், வேதத்தினுடைய மந்திரங்களை எல்லாம் எடுத்துக்கிறான், அதுக்கு அர்த்தத்தை வேண்டுமானால் மாத்தி சொல்றான். அப்படிங்கிற காரணத்தினால நக்னனை பத்தி கேட்கிறார் மைத்ரேயர். 17வது அத்தியாயம் ஆரம்பத்துல ஸ்ரீ பராசராஹ இத்யாக பகவான் உர்வ சகராய மகாத்மனே சதாச்சாரம் புரா சம்யங் மைத்ரேய பரிபுச்சதே. இப்படி ஔர்வ மகர்ஷி அந்த ராஜா சகரன் தர்மங்களை எல்லாம் சதாச்சாரத்தை எல்லாம் நன்னா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு கேட்டதான் அவனிடத்திலே இவ்வாறு சொன்னார். மயாப்யேதத் அசேஷேண கதிதம் பவதோ த்விஜ சமுல்லங்க்ய சதாச்சாரம் கஷ்சின்னாப்னோதி சோபனம். நானும் உனக்கு முழுக்க எல்லாவற்றையும் இப்ப அவர் சொன்னது எல்லாவற்றையும் சொல்லியிருக்கேன்பா. ஏன் அப்படின்னு அதுவும் சொல்றாரு. கசிதம் பவதோ த்விஜ, இந்த இடத்துல எதுக்கு த்விஜன்னு சொல்லணும்னு, யார் ஒருத்தன் த்விஜனோ, த்விஜன்னா அன்னைக்கே அடியன் விஞ்ஞாபிச்சுண்ட, த்விஜன் அப்படின்னு சொன்னா பிராமணனா பிறந்து சம்ஸ்காரமாகிறதான உபநயனாதிகளை பெற்றவன் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறவன் தர்மத்தை வேத தர்ம லோபத்துக்கு ஆட்பட மாட்டான். அப்படிங்கிறதுனால அப்படியெல்லாம் வேத தர்ம ரதி கொண்டதானவனே யார் ஒருத்தனும் சமுல்லங்கிய சதாச்சாரம், சதாச்சாரத்தை உல்லங்கனம் பண்ணி யாரும் கஷ்டின் நாப்னோதி சோபனம், ஒருவனும் சோபனத்தை மங்களத்தை பெறவே முடியாது. ஒருத்தர் ஏதோ மங்களத்தை பெற்றுண்டு சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னா தர்மத்தினாலதான் அது ஆகுமே ஒழிய தர்மத்தை மீறி இருக்கிறதுனால ஒரு நாளும் யாருக்கும் மங்களகரமானது ஏற்படாது அப்படின்னு சாய்ச்சார். உடனே மைத்ரேயன் கேட்கிறார்,
வேத தர்மத்தை மீறி இருக்கிறவாளுக்கு சோபனம் ஏற்படாதுன்னு சொன்ன உடனே இதுல பாஷண்டன் புரியறது, அந்த உதக்கி ஆசௌச்ச இந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தமாகிறது, சண்ட அபவித்தங்கிறதான பதங்களுக்கெல்லாம் அர்த்தமாகிறது, சண்டால பாப்பி ரோகி இதுக்கெல்லாம் அர்த்தமாகிறது, ஆசூத்திகால இருக்கிறவோன்னா புரியறது, ஆசௌச்சத்துல இருக்கிறவான்னா தெரியறது, மிருதாகாராள் அப்படின்னா மிருத்தத்தை இறந்து போனவனை தாங்குபவன் தூக்குபவன் அப்படிங்கிறது தெரியறது, அவனுக்கு ஒரு ஏதோ இத்தனை நாள் தீட்டுங்கிற கணக்கெல்லாம் இருக்கு புரியறது, அந்த தீட்டு போற வரைக்கும் அவன் பார்க்க கூடாதுங்கிறதெல்லாம் புரியறது. நடுவுல பிராணிகளை சொன்னீர், அந்த பிராணிகளும் புரிஞ்சுது, கிராம சூக்கரம்னு சாதிச்சுது புரிஞ்சுது, கிருக்கவாக்கு சொன்னீர் புரிஞ்சுது கோழின்னு அல்லது சேவல்னு, நாய சொன்னீர் அது ஸ்வானன்னு புரிஞ்சுது, அதுக்கப்புறமா நக்னாவை சொல்லிட்டு வானரன்னு சொன்னீர் புரிஞ்சுது, கிராம சூக்கரம் புரிஞ்சுது. இந்த நக்னங்கிறதான அந்த 2 எழுத்து மாத்திரம் புரியலையே, அதுதான் என்னன்னு கேட்கிறார். மைத்ரேயாக ஷண்டாபவித்த பிரமுகாக விதிதாக பகவன்மயா, தேவர் சாதிச்சதான அந்த உத்தேச கிரமம்னா அந்த வரிசை கிரமம், அந்த வரிசை கிரமத்துல ஷண்ட அபவித்த பாப ரோகி சண்டால பாஷண்ட இதுக்கெல்லாம் அர்த்தமாகிறது சுவாமி. கதிதா விதிதா பகவன்மயா, அதெல்லாம் அறிந்து கொள்ளப்பட்டது. உதக்கியாத்யாச்சமே சம்யங் நக்னமிச்சாமி வேதித்தும், உதக்கி முதலியவாளும் எனக்கு புரிஞ்சுடுத்தோம், ஆனா நக்னமிச்சாமி வேதித்தும், நக்னனை பத்தி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நக்னன்னு ஒண்ணு சொன்னீரே, அது மனுஷியாளா இருந்ததுன்னா இந்த கோஷ்டியில வந்திருக்கணும், அல்லது ஏதோ மனுஷியாளா இருந்தும் அந்த கால விசேஷத்துல உதக்கிங்கிறவோ அந்த 3 + குளிச்ச நாள் அந்த 4 நாள் மாத்திரம்தான் அவளுக்கு கேட்க முடியாது. ஆசூத்திகா அப்படிங்கிறது பிறந்தா அந்த குழந்தை பிறந்திருக்க கூடியது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்த்து அது நாள் வரைக்கும் இருக்கக்கூடியதான கொஞ்சம் கொஞ்சமா நாள் ஆக ஆக அது விழுப்புக்கு சமமானதானதான தீட்டு தான். அது ஒரு 26 நாளோ 30 நாளோ அப்படிங்கிறதான கணக்கு, ஆண் பெண்ணுங்கிறதான குழந்தையினுடைய கணக்கு அது புரியறது. ஆசூத்திகா அப்படிங்கிறது அப்புறமா மிருதத்தினால ஏற்படக்கூடிய ஆசௌச்சம் நன்னா தெரியறது. 10 நாளோ 3 நாளோ 1 நாளோ 1.5 நாளோ என்னவோ அந்த கணக்கெல்லாம் புரியறது. அதே மாதிரி மிருதாகாரன் அப்படின்னு சொன்னா செத்து போனவனை தூக்கி கொண்டு போகக்கூடியவன் அப்படிங்கிறதுக்குதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. மிருதாகாரன்னு பதம் இருக்கு. மிருதம் இறந்து போனவனை, ஆகாரம்னா சாப்பிடுபவன். அப்ப இறந்து போனவனை சாப்பிடுறவாளுக்கு குணப்பமத்தின்னு வேதத்திலேயே ஒரு இடம் வருது. குணப்பமத்தி, குணப்பம்னா பணத்துக்கு பேர். அப்ப பணத்தை சாப்பிடுறவா பணம் தின்னி, பணம் திண்ணியா இருக்கிறவனெல்லாம் நாம ஸ்ராத்தத்துல வைக்க போறது இல்லை. நாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பிராமணாளா இருக்கக்கூடியவாளை பத்தி. அதுக்கப்புறமா எதெல்லாம் ஸ்ராத்தத்துல கூடாதுங்கிறத சொல்லிட்டு இருக்கிற பொழுது அவள்லாம் பார்க்க கூடாது அப்படின்னா எங்கேயோ எடுத்துட்டு வர்ற வழியில, ஸ்ராத்தத்துக்காக காய்கறி வாங்கிட்டு வர்ற வழியில இல்ல, ஆத்துல ஸ்ராத்தத்தை நாம பழக்கடையில கணக்கங்கரையிலையோ அல்லது வாசல்ல குளம் இருந்ததுனாலோ குளத்துல எடுத்து அந்த காய்கறிகளையோ என்ன ஸ்ராத்தத்துக்கு வேண்டிய வஸ்துவோ அந்த வஸ்துக்களை அலம்பி ஸ்ராத்தத்துக்காக எடுத்துட்டு போற வழியில இவாள்லாம் பார்க்க கூடாதுங்கிறது, நாய் பார்க்க கூடாது அப்படி இப்படிங்கிறதெல்லாம். அதனால ரொம்பவும் முக்கியமா அதை பார்க்கிற வழக்கம். இதுக்கு நடுவுல பிராணி விசேஷங்களை சொன்னீர், அதுவும் புரிஞ்சுது. அதுல நக்னன்னு ஒரு பதம் சாதித்தது, அது பிராணி விசேஷமா இருக்கணும், ஏன்னா பிராணி கூட்டத்துக்கு நடுவுல சாதித்தீர். அதுதான் எனக்கு புரியல, அதனால அடியனுக்கு அதை சொல்லணும்னு நக்னம் இச்சாமி வேதித்தும். கோ நக்னாஹா கிம் சமாச்சாராஹா, நக்னங்கிறவன் யாரு, கிம் சமாச்சாராஹா அவனுடைய நடத்தை பழக்கம் ஆச்சாரம் செயல்பாடுகள் இதில் நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும். நக்ன சம்ஞாம் நரோலபேத், எந்த மாதிரி இருக்கக்கூடியவான செயல்களை பண்ணா நக்னங்கிறதான பெயரை பெறுவான். நக்னஸ்வரூபம் இச்சாமி யதாவத் கச்சிதம் துவயா, தேவரீர் சாதித்து நக்னன்னா யாருங்கிறத தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஸ்ரோதும் தர்ம பிருதாம் ஸ்ரேஷ்ட நஹ்யஸ்ய விதிதம் தவா, அதனால தேவர் சொல்லி அடியேன் அதை தெரிஞ்சு கொள்ள விரும்புற. தேவரீருக்கு புரியாதது தெரியாதது உணராதது தெரிய வைக்க மாட்டாதது தெரிவிக்கப்படக்கூடிய அளவுக்கு தெளிவா பேச மாட்டாததுங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை.
அதனால அவிதித்தம் அறியப்படாதது ந தேவரீருக்கு எதுவுமே இல்ல. அது அறியறது மாத்திரம் இல்ல, நன்னாவும் சொல்லக்கூடியவர். அதனால தான் நன்னா தெரிஞ்சுட்டு சொல்றதுல நன்னா இல்லைன்னா எப்படி? காளிதாசன் சொல்லிட்டான், சில பேருக்கு சங்கராந்தி ரன்யசிய விசேஷ யுக்தா அப்படின்னு. சில பேருக்கு தெரிஞ்சது இத்துணுண்டுதான் இருக்கும், அதை தெளிவா பிறருக்கு புரியுற மாதிரி சொல்றவா ஒரு கோஷ்டி வாத்தியார். இன்னொரு கோஷ்டி வாத்தியார் நன்னா படிச்சிருப்பார், ஆனா அவருக்கு தெளிவா சொல்ல தெரியாது. நன்னா படிச்சிருப்பார், நன்னா வாசிச்சிருப்பார், ஆனா அவருக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியதுல சங்கராந்தி இல்ல, அதுல அவளுக்கு சரியா வராததா இருக்கும். நாமளே பார்க்கிறோம், சில பேர்லாம் நன்னா எழுதுவா, ஆனா அவளுக்கு நன்னா பேச வராது. அதுக்கு காரணமே சொல்றா, சைக்கலாஜிக்கலா என்ன காரணம் சொல்றான்னா, அவளுக்கு அப்படியே புத்தி நிறைய எழுதுறவள் அப்படியே கொட்டு 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 கொட்டுன்னு அந்த எண்ணங்கள் வருது. அந்த எண்ணங்கள் வரும் பொழுது அவ தோணின பொழுதெல்லாம் தனக்கு தோணின மாதிரி ஏதோ ஒரு கிறுக்குன்னு கிறுக்கு வச்சிருந்து அதுக்கப்புறமா அதெல்லாம் சேர்த்து ஒரு புஸ்தகமா போட்டா ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா அவளுக்கு அந்த பேசிட்டே இருக்கச்சே ஒரு சென்டென்ஸ் பேசுறச்சேயே இன்னொரு சென்டென்ஸ் அவளுக்கு இன்னொரு தாட் அதனுடைய தொடர்பு பட்டது வந்துடுறது. பின்ன அந்த அந்த பேசிட்டு இருக்கிற வார்த்தையை விட்டுட்டு இதுக்கு வந்துடுறான். அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், மகா ஞாத்தா, அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனதான ஞானவான். ஆனா அவர் பேசினா அது ஒரு கோஜன்சியே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படியே அவரே அடிச்சுப்பார், டக்குன்னு அடிச்சுப்பாருன்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்லிட்டே டக்குன்னு அவர் கொடும் அப்படின்னு கை எப்படி வச்சுன்னு பேசுவார் அவர். ஏன்னா அவருக்கு அப்படி கொட்டும் தாட், அவ்வளோ பெரியதான ப்ரொஃபசர் அவர். இப்ப இல்ல, ஒரு ஒரு இப்ப இருந்தாருன்னா அவருக்கு ஒரு 100-105 வயசு இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ப்ரொஃபசர் அடியனே அவரை சேவிச்சு அவர் பேசுறச்செல்லாம் கேட்டிருக்கோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, அவ்வளோ பெரியதான பண்டிதால் சில பேருக்கு ஞானம் இருக்கும், அதை கம்யூனிகேட் பண்ண வராததா. சில பேருக்கு இத்தினுண்டுதான் ஞானம் இருக்கும், வெறும சொல்றது மாத்திரம் இருக்கும், ஞானம் போராததா இருக்கும். யஸ்யோ பயம் சாது சசிக்ஷகாணாம் துரி பிரதிஷ்டாபயிதவ்யேவ. யார்கிட்ட இந்த ரெண்டும் இருக்கும், நன்னா வாசிச்சிருக்கா, வாசிச்சத நன்னா எதிர இருக்கிறவாளுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லக்கூடியதான திறமை இருக்கிறவன் தான். இந்த ரெண்டு தன்மையும் கொண்டவன் யாரோ அவன்தான் துரி பிரதிஷ்டாபயிதவ்ய ஏவ. அவன்தான் சிக்ஷகால் ஆச்சாரியாளுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்கக்கூடியவாளானதான குருக்களினுடையதான கோஷ்டியில குரு பங்கி அக்ரேசரன் அப்படின்னு அவனைதான் சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு நன்னா சிஷ்டா கிரியா கஸ்யசித் ஆத்ம சம்ஸ்தா, அவனுக்கு உள்ள நன்னா இருக்கு அந்த படிப்பு விஷயம், ஆனா சொல்லிக் கொடுக்கறச்சே அந்த ஒரு தன்மை இல்லைன்னு அதை காளிதாசன் சொன்னார். அதனால தேவரீர், பராசர மகர்ஷியான தேவரீர் நன்னா வாசிச்சிருக்கேர், நன்னா தெரிவிக்க கூடியதான தன்மை. இத்தனை நாள் இத்தனை ஸ்லோகம் இத்தனை அம்சங்கள், 3வது அம்சத்தினுடைய கடைசி பர்யந்த எத்தனை ஸ்லோகம் சாதித்தது. ஒரு இடத்துலயாவது பிசுறு தட்டித்து, ஒரு இடத்துலயாவது சந்தேகாஸ்பதமா இருக்கு, ஒரு இடத்துலயாவது முன்னுக்கு பின் விரோதமா இருக்கு, ஒரு இடத்துலயாவது பொருத்தம் இல்லாமல் இருக்கு, அப்படிங்கிற ஒரு தோஷமும் இல்லாமல் புரியாமல் போகிறது அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் நன்னா சாதிக்க கூடியதான பழக்கத்துல தேவரீர் எழுந்தருளி இருக்கிற காரணத்தினால அடியேனுக்குத்தான் சந்தேகம் இப்பொழுது ஏற்படுறது. நக்ன பதத்தினால கிராஹியனானவன் யாரு, அத தேவரீர் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நக்னன்னா யாருங்கிறத சொல்லி ஏன் அவள் நக்னாள்னு சொல்லி ஏன் அவளை நாம ஒதுக்கி வைக்கணும்ங்கிறத காண்பிக்கிறார் ஸ்ரீ பராசரஹா. ருத்யஜுஸ்ஸாம சம்ஞேயம் த்ரயீ வர்ணாவ்ருதிர்த்விஜா ஏதாமுஜ்ஜதியோ மோஹாத் சனக்ன பாதகீ ஸ்மிருதாஹ. நமக்கு த்ரயீ அப்படிங்கிறது 3 வேதங்களினுடையதான கூட்டம். ருக் யஜு சாம, இந்த 3 வேதங்களினுடையதானதுக்கு ஒன்று சேர்த்து த்ரயின்னு பெயர். அந்த 3 வேதங்களினுடையதான த்ரயி தர்ம லோபம் ஏற்பட்ட பொழுது அதை காப்பாத்துறதுக்காக தான் பாஷ்யக்காரர் எழுந்தருளினாரா. கரகிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோ. என்ன ஸ்லோகம் அதெல்லாம்! ஸ்லோகம்னா அது ஏதோ அவருடைய புத்தி கல்பித்தமானது இல்ல, சுவாமி சாதிச்சதெல்லாம் புத்தி கல்பித்தமானது கிடையாது, தன்னுடையதான ஏதோ கல்பனையில உதிச்சது கிடையாது. சுவாமி சாய்க்கிறது எல்லாம் சர்வம் சத்தியம். ஏன்னா ஹயக்ரீவன் பேசுறான். ஹயக்ரீவன் யாருன்னா சத்தியன்னு பெயர். நாம சஹஸ்ரநாமத்துல சத்தியம்னு சொல்றோமோ இல்லையோ, சத்தியம் பரம் தீமஹி அப்படின்னா சத்தியத்தை உயர்வாக கருதுங்கோள் அப்படின்னா நாம சொல்லக்கூடியதான பொய்க்கு எதிர்த்தட்டுல இருக்கிற சத்தியம் அன்னு. ஏன்னா அந்த சத்தியத்தையே சில நேரங்கள்ல நாம கைவிடறோம்.
அதுக்கு ஆபத் தர்மம்னு பேர் வச்சுட்டு இருக்கோம். ஆனா எந்த வேளையிலேயும் சத்திய நாமாவனால இருக்கக்கூடிய பெருமாளை கைவிடுறது இல்லை. அப்போ சத்தியத்தையே உயர்வாக கருதுகிறோம்னு சொன்ன சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதோ, தர்மம் பரம் தீமகின்னு எல்லாம் சொன்னாலோ அது அந்த தர்மங்களை குறிக்காது. அதற்கு எதிர்த்தட்டிலிருந்து எதிரா இருக்கக்கூடியதான அந்த தர்மம். தர்மம்னா அதர்மத்துக்கு எதிரா இருக்கிறது, அல்லது சத்தியம்னா அசத்தியத்திற்கு பின்னமானதுங்கிறதான வெறும் ஒரு உண்மை பேசுதல் அப்படிங்கிற அர்த்தம் அன்னு. ஏன்னா அதையே நாம உயர்வா கருதுகிறோம்னு சொன்ன ரிஷிகளே, அல்லது அதுகளையே நாங்கள் பெரிதாக பாவிக்கிறோம்னு சொன்னவாளே சில நேரங்கள்ல சத்தியத்தை விட்டுருக்கான்னு நம்மளுக்கு தெரியறது. அது ஆபத் தர்மம்னு நம்மளுக்கு தெரியறது இல்லையானா அது பரம தர்மம்னு ஒண்ணு தெரியறது. சூக்ஷ்ம பரம துர்ஞேயா சதாம் தர்ம பிளவங்கமான்னு பெருமாள் வாலி கிட்ட அதனாலதான் சொல்றாரு, டேய் பெரியவாளுடைய தர்ம சூக்ஷ்மமானது, அது எல்லாருடைய புத்திக்குள்ளும் ஆட்படாதது. சூக்ஷ்ம பரம துர்ஞேயா சதாம் தர்மஹா. அப்ப அந்த சத்தர்மம் இருக்கே, அந்த சத்தினுடைய தர்மம் எதுதான்? அதுதான் பெருமாள். பெருமாளை மாத்திரம் தானே நாம வேதங்களே உணரவில்லைன்னு இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். யதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு. வேதங்கள் தர்மத்தை சொல்லலையா? தர்மத்தை புரிஞ்சுக்கலையா? அல்லது வேதங்கள் சத்தியத்தை புரிஞ்சுக்கலையா? வேதங்கள் புரிஞ்சு கொள்ளாதது சத்தியம் அன்று, சத்தியம்ங்கிற தர்மம் அன்று. வேதங்கள் புரிந்து கொள்ளாதது சத்தியவாச்சியானதான எம்பெருமான். அப்ப சத்தியம் அப்படின்னு சொன்னா எம்பெருமான குறிக்கிறது. அந்த திரையி, அந்த மூன்று வேதங்களுமே பிரதிபாதனம் பண்றது அந்த சத்திய நாமக்கனானதான எம்பெருமான். அந்த சத்தியநாமக்கனான எம்பெருமானையே அதுகள் சொல்றதுனால, ஆனா அவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் வேதங்களுக்குங்கிற காரணத்தினால் அதுகளே கண்டுபிடிக்க முடியலை அவனை முழுவதுமாகன்னு சொல்லி எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு அதுகளே சொல்லிட்டு. இப்போ அந்த திரையி, அந்த மூன்று வேதங்கள் சத்தியத்தை தவிர வேற எதையும் பேசாதது. யாதவாபிதயத்துல சுவாமி அற்புதமா காண்பிக்கிறார். சதன்யே ஸ்வனிதம் பரைஹி, உன்னை தவிர்த்த மற்றதுகளிலே கொஞ்சம் கூட ஈடுபட்டிராதவைகள் அப்படின்னுட்டார். அத பெருமாளை மாத்திரம்தான் சொல்லக்கூடியது. அந்த மாதிரியானதான வேதங்கள் எல்லாம் எந்த எம்பெருமான மாத்திரம் சொல்றதோ அந்த எம்பெருமான போய் லோபமாகிறா அவனுடைய குணங்கள்ல. அவனுடையதான நாமாக்களே கிடையாது, குணம் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் சொன்ன பொழுது, என்னடா இவாளுக்கு நாம வேதத்தை கொடுத்து வேதத்தினால என்னை நன்னா புரிந்து கொண்டு என்னை அறிந்து கொண்டு எனக்கே நித்திய கைங்கரியம் பண்ணுகைங்கிறதாக இருக்கக்கூடியதான ஸ்ரீவைகுண்டத்துல என்னை அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த வேதாதி சாஸ்திரங்களை நாம கொடுத்தா அவ தன்னுடைய புத்தியினால மாத்திண்டு எனக்கே பெயர் கிடையாது, எனக்கே குணம் கிடையாது, எனக்கே ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாளானால் அந்த எம்பெருமான், அந்த வேத பிரதிபாத்தியனான எம்பெருமான் ரொம்பவும் நொடிச்சு போயிட்டாராம், ரொம்பவும் நொந்து போயிட்டாராம், ரொம்பவும் வருத்தப்பட்டு போயிட்டாராம். அவர் எங்கேயோ போயிட்டாராம். இப்ப என்ன ஆயிடுத்துறார், ஒரு சில பேர் இந்த வேதத்துல காண்பிக்கப்பட்டதான கர்மாக்களுக்கு பிராதானியம் கொடுத்துட்டா. கர்மாவை பண்றதுன்னு சொல்லி கர்ம பிரதிபாத்தியனான எம்பெருமான பின்னுக்கு தள்ளிட்டாளாம். மீமாம்சக்கால் மாதிரி இருக்கிறவா கர்ம பிராதானியம் பண்றவா. ஒரு சில பேர் பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அதுக்கு நாம ரூப குணம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா அந்த வேத பிரதிபாத்தியமான திரை தர்ம பிரதிபாத்தியமானதான பரமாத்மா எம்பெருமான், சாட்சாத் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான், இவாளுக்கு போய் நாம வேதம் கொடுத்துருக்கோமேன்னு கன்னத்துல கைய வச்சுண்டு துக்கப்பட்டு வியசனப்பட்டு ரொம்பவும் எங்கேயோ ஆழத்துல போய் துக்கப்பட்டு இருந்தாராம், சோகப்பட்டு இருந்தாராம், கீழே விழுந்து கிடந்தாராம். அவரை தூக்கி விட்டாராம் பாஷ்யக்காரர். ஒருத்தர் கீழே விழுந்தவாள், தத்தளித்து இருக்கிறவாள், துக்கத்துல இருக்கிறவாள ஒண்ணும் இல்ல கவலைப்படாதேன்னு சொல்லி நாம அவளுக்கு கைய கொடுத்து தூக்குறோம் போறோம். அந்த மாதிரி பாஷ்யக்காரர் அந்த வியாசாச்சாரியாரினுடைய சூத்திரங்கள் என்ன, சாட்சாத் எம்பெருமான் திருவாக்காலே அவதரித்திருக்கக்கூடியதான கீதை என்ன, இன்னும் எத்தனையோ ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் அவனாலே பிறப்பித்து அவ இவனுடைய தர்மத்தை பிரதிபாதனம் பண்றதுக்காக வந்தாளே அவளுடைய சுக்திகள் என்ன, ரிஷிகள்லாம் இந்த வேதத்தினுடையதான அர்த்தத்தை பிரதிபாதனம் பண்ணறதுக்கு உபபிரம்மணாத்மகமாக ராமாயண மகாபாரதாதிகளாகட்டும்
இன்னும் இதிகாச புராணங்களாகட்டும் இதுகளை எல்லாம் சொன்னாலே அதுகளை எல்லாம் யதார்த்தான அர்த்தத்தை கல்பிச்சு லோகத்தை காப்பாத்தினார் சுவாமின்னு சொன்னா போறாதான் சுவாமி தேசிகனுக்கு அதுல ஆசை இல்லையா? என்னது எங்க பாஷைக்காரர் வெறும் லோகத்தை தான் காப்பாத்தினார், அது அவர் பெருமாளையே காப்பாத்தினார்னா எப்படி? கரகிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிஹி. கரகிரக விசக்ஷணா விழுந்து அழியில அழுந்தி போய் கிடந்தாரே, அத்தனை வியசனத்துல துக்கப்பட்டு கீழே வராம வருத்தப்பட்டு கிடந்தாரே, அந்த வேதங்களுக்கும் கீழே வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியதான கர்மாக்களுக்கும் கீழே எல்லாரினுடையதான புத்திக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடியதான வியாக்கியானங்களுக்கு கீழே குணமில்ல ரூபமில்ல நாமமில்ல அப்படின்னு சொன்ன பொழுது ஏதோ வியசனத்தினுடையதான மகார்ணவத்துல முக்தரா இருந்தாரே நம்ம பெருமாள், அந்த பெருமாளை அப்படி கைய பிடிச்சு தூக்கி விட்டு அவர் சந்தோஷமா எழுந்து வந்தாராம். ஆஹா இருக்கிறான் என்னுடையதான ராமானுஜன், ஆஹா இருக்கிறான் என்னுடையதான ஸ்ரீபாஷ்யக்காரன், எனக்கு யதாவத்தானதான அர்த்தத்தை காண்பித்திருக்கக்கூடிய வேதங்களினுடையதான விளக்க வைத்து கொண்டு என்னை இவன் இந்த விளக்கால சேவிங்கோ, இவருக்கு திருமுகம் இவ்வளோ ஜாஜ்வல்யமாயிருக்கே, இவருடையதான திருமார்பிலே லக்ஷ்மி பிரகாசிக்கின்றாளே, இவருடையதான திருவடியானது அந்த தாமரைகளுக்கும் மேம்பட்ட மென்மையோடு கொண்டிருக்கிறதே, அங்க பாருங்கோ பிராட்டிமார்கள் எல்லாம் அவனுடையதான திருவடியை நன்னா பிடிச்சு விடுறா. ஆனா அப்படி பிடிச்சு விடும் பொழுது அழுத்தி பிடிக்கிறோங்கிறதான பேர்ல அவனுக்கு வலிக்கிற மாதிரி பண்ணாமல் பிராட்டிமார் கூலி பிடிக்குமாம் அந்த திருவடிங்கிறத சேவியுங்கோள், அந்த திருநாக பரியந்தத்தை சேவியுங்கோள், அவனுடையதான திருமார்பில இருக்கக்கூடிய துளசி முதலியதான மாலைகளை சேவியுங்கோள், அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பிராட்டிக்கு சமமான இடம் கொடுத்திருக்கக்கூடிய கௌசுபாகாரமா இருக்கக்கூடியதான நம்ம ஜீவாத்ம தத்துவத்தை சேவியுங்கோள், நன்னா சேவியுங்கோள். வேதம் இவனைதான் சொல்லித்து இவனுக்கு சகல கல்யாண குணங்களும் உண்டு, இவனுக்கு சாட்சாத் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் பெயரை சொன்னாராம் அந்த வேதம்ங்கிறதான விளக்க வச்சுண்டு உடனே பெருமாள் திருமுக மண்டலத்துல இவ்வளவு நாளா இப்படி உட்கார்ந்துட்டு இருந்த பெருமாள் நிமிர்ந்து உட்கார்ந்துட்டாராம். தேவாதிராஜனாக உற்சவமூர்த்தியாக சேவை சாதிக்கிறதே இப்படி இருக்கான் பாருங்க பெருமாள் மார்பு அப்படி பிடிச்சுண்டு நானே பரதத்துவம்னு சொல்றான் பாருங்க. அந்த பெருமை அந்த அந்த ஒரு மிடுக்கு பெருமாளுக்கு சுவாமி பாஷ்யக்காரராலே சமர்ப்பிக்கப்பட்டதுன்னார். வெறும் 3 லோகத்தை காப்பாத்துறவரா, வெறும் வேதத்தை காப்பாத்தவரா, வெறும் வேதத்துக்கு அபார்த்தத்தை சொல்லக்கூடியவாளை கண்டிக்கிறதுக்கு வந்தவராவர். கரகிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிஹி. அப்போ வேதம்தான் பெருமாளை காண்பிக்கணும். அந்த பெருமாளை காண்பிக்கணும்னா வேதம் ஒன்றுதான் வேண்டும். அந்த வேதத்தை போய் ஒருத்தன் இல்லையாக்குவானால், வேதம்னு சொன்னா சமூகமா ரிக் யஜு சாம, நாங்களெல்லாம் எஜுர்வேதிகள் சுவாமி, எங்களுக்கெல்லாம் ரிக்வேதத்துல சம்பந்தம் இல்லை, எங்களுக்கெல்லாம் சாமவேதத்துல சம்பந்தம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமோ? பாஷ்யக்காரரினுடைய ஸ்ரீபாஷ்யத்துல அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அதிகரணங்கள்லேயும் வெறும் ஒரு வேதத்தினுடையதான வேத வாக்கியங்கள் மாத்திரம் எடுத்து அலசப்படலையே, அத்தனை உபனிஷத்துக்களும் அல்லவா சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் சாந்தோக்கியத்தினுடைய விஷய வாக்கியம் எடுத்துட்டு இருக்கார், ஒரு பக்கம் பிருகதாரண்யகத்தை எடுத்துட்டு இருக்கார், ஒரு பக்கம் எஜுர்வேதத்தினுடையதை எடுத்துட்டு இருக்கார். எத்தனையோ இடங்கள்ல அதர்வ வேதத்தினுடையதை எடுத்து ரிக்வேதத்தினுடையதை எடுத்துட்டு இருக்கார். இப்படி சகல வேதங்களினுடையதான தன்மையும் சேர்ந்து ஏக கண்டமாய் ஒரே குரல்ல சாட்சாத் ஸ்ரீயப்பதியானதான எங்க பெருமாள் தான் பரமாத்மான்னு சொல்லறதுங்கிறதான அர்த்தத்தை பாஷ்யக்காரர் சொன்னார். பெருமாள் அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம். நாம இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்றோம், இந்த மாதிரி ஒரு உபன்யாசத்தை ஏற்பாடு பண்றோம், அதுக்காக கொஞ்சம் அவகாசத்தை ஏற்படுத்திட்டு உபன்யாசத்தை கேட்கிறோம்னார். எப்படி நம்மளிடத்துல பெருமாள் சந்தோஷப்படாமல் போயிடுவார்? என்னடா இவன் இருக்கிற காரியத்தெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் சொல்றான், ஒருத்தன் அவன் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்றான், ஒருத்தர் அதெல்லாம் விட்டுட்டு அர்த்த காரியங்களை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய காரியங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இத கேட்கிறா அப்படின்னா எப்படி நம்ம இடத்துல பெருமாளினுடைய திருமுக மண்டலத்துல ஒரு ஒரு புன்னகை நம்ம பேர்ல இல்லாமல் இருக்கும்? ஒரு அனுகிரக திருஷ்டி நம்ம பேர்ல எப்படி இல்லாமல் இருக்கும்? பெருமாள் அப்படி திரும்பிட்டு இருந்தான்னா பிராட்டி எங்க அங்க பார்த்துட்டு இருக்கீர்? இங்க உபன்யாசம் கேட்கிறா, உபன்யாசம் ஏற்பாடு பண்றா, உம்மை பத்தி பேசக்கூடியதான இடம், அதுல நோக்கு இல்லாமல் எங்க இருக்கிறீர்னு அந்தண்ட பக்கம் பார்த்துட்டு இருக்கிறவனை திருப்பி வைக்கக்கூடியதான பிராட்டியினுடையதான ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல வந்திருக்கக்கூடியதான நமக்கு என்ன குறைங்கிற ஒரு மிடுக்கெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததான
பாஷ்யக்காராதி ஆச்சாரியாளினுடையதான பரம்பரையில வந்திருக்க கூடியதான நமக்கு எதிர்த்தட்டுல யார் இருக்காளோ, வேதத்தை இல்லாமல் யார் பண்றாளோ, வேத தர்மத்திற்கு விரோதமா யார் அர்த்தம் சொல்றாளோ, வேதமே கிடையாதுன்னு யார் சொல்றாளோ, அந்த வேதமாகிறதான இந்த வேதம் தான் நமக்கு காப்பாற்றுதலா இருக்கு. நாம முன்னாடி போனா சுவாமி பாஷ்யத்தை ஒரு ஸ்லோகம் காண்பிக்கிறார். என்ன சுவாமி உமக்கு எந்த விதமான பயமும் இல்லையான்னு. எனக்கு என்ன சுவாமி பயம்? இருட்டா இருக்கே, அங்க போற வழியில ராட்சதாள்லாம் இருப்பாளே, திருடாள்லாம் இருப்பாளே, அந்த இடத்துல உமக்கு போறதுக்கு எந்த விதமான பயமும் கிடையாதான்னு கேட்ட பொழுது ஒரு சுவாமி சொன்னார், அது எதுக்கு எங்களுக்கு பயம்? எங்களுக்குதான் எல்லா பக்கத்திலேயும் ராமன் இருக்கானே காப்பாத்துறதுக்குன்னு. எங்க சுவாமி இருக்கான்னு? ராமன் முன்னாடி போயிட்டு இருக்கான் சுவாமி அப்படின்னார். ஓஹோ, இவருக்கு முன்னாடி ராமன் போயிட்டு இருக்கான் போல இருக்கு, அப்ப இவரை பின்பக்கத்துல இருந்து வந்து தாக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால அந்த ராட்சசாலோ பிசாச்சோ என்னவோ அதெல்லாம் இவனை பின்னாடி வந்து தாக்கும் அப்படிங்கிறதுனால உடனே அந்த சுவாமி சொன்னார், எங்களுக்கு ராமன் முன்னாடி மாத்திரமா இருக்கான், எங்களுக்கு பின்னாடியும் ராமன் இருக்கான்னார். ஓஹோ, அப்படின்னா நாம இவனுடைய வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கத்துலயும் தாக்கலாம் போல இருக்கேனார். எங்களுக்கு ரெண்டு பக்கத்துலயும் பெருமாள் எழுதி இருக்கான் சுவாமினார். சரி, அப்படின்னா அவன் கொஞ்சம் அசந்த நேரம், இவனுக்கு நாலு பக்கத்திலேயும் மேலையும் சரி இவனுக்கெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஏதோ பெருமாள் இருக்கானா, ராமன்னு பேரா அவனுக்கு அப்படின்னா, அந்த ராமன்கிறதான ரட்சகனாகிறதானவன் கொஞ்சம் அசந்த பொழுது இவனை அடிச்சு விடலாம் அப்படின்னு நம்மளை சுத்தி வரக்கூடியதான பேயோ பிசாச்சோ துக்கப்படக்கூடியதான வஸ்துக்களோ அதெல்லாம் நினைச்சதுன்னா அந்த பெருமாள் எப்போதும் ஜாகரூக்கனா இருக்கானா. ஜாகரூக்கனா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்னார், அவன் வந்து நோஞ்சானா இருந்தான்னா, உங்க பெருமாள் நோஞ்சானா இருந்தான்னார். எங்க பெருமாள்லாம் அப்படிப்பட்டவர்ல சுவாமி, ரொம்ப பலிஷ்டன், மகாபலம் கொண்டவன், அப்ப அவன் ஏமாந்த போது அடிச்சுடலாம் சுவாமி அப்படின்னு நினைக்கிறாளா? அவன் என்னைக்காவது ஒரு நாள் வெறுமை வரும் பொழுது, எந்த ஆயுதமும் எடுத்துட்டு வராத பொழுது அப்படின்னார். உடனே நம்ம பெரியவா சொன்னார், எங்க பெருமாள் அது என்ன, எங்களை காப்பாத்த வச்ச எப்பொழுதும் ஆயுதத்தோட தான் வருவான். அதுவும் என்ன அவனுங்கன்னா ஒரு ஆயுதமா என்ன, 16 ஆயுதங்கள் இருக்கு, 16 ஆயுதங்கள் நாங்க வருஷப்படுத்தி வச்சோம், அதை தவிர எல்லாமே ஆயுதம். நகாகிரம் கூட அவனுக்கு ஆயுதம், வெறும் நகத்தையே ஆயுதமாக கொண்டவன் அவன் இருக்கான் சுவாமி அப்படின்னார். சரி, இவன் என்னமோ வில்லு வச்சுட்டு வரானா, ஆனா அந்த வில்ல அவன் தொடுக்கிறதுக்குள்ள, அந்த வில்லுல அந்த நான்கயிற்றுல அம்ப வச்சு அவன் தொடுத்து அடிக்கிறதுக்குள்ள இந்த ஜீவாத்மாவை நாம அடிச்சுடலான்னு யாராவது பெயர் பண்ணி நம்மளை அடிச்சுட போறாளோங்கிற காரணத்தினால நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் சைட்லயும் நம்மளுக்கு பெருமாள் இருக்கான். எப்படி இருக்கான்னார், மற்ற நாளை காட்டிலும் என்னைக்கும் இருக்கிறத காட்டிலும் அதிகமான பலம் கொண்டு இருக்கான். அவன் ஆயுதத்தோட வரான், அந்த ஆயுதத்துல எப்போதும் பூட்டினதாக வரான், அந்த அம்ப வில்லுல நான்கயிற்றுல ஏற்றி வரான். அப்ப என்ன, நாம தான் சரியா சொல்லணும், நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் பக்கத்திலேயும் எல்லா பக்கத்திலேயும் வில்லேந்தி ஒருத்தன் வருகிறான். மற்றவா சொல்றதான வில்லேந்தி ஒருத்தன் வரான்னு சொல்றதெல்லாம் தப்பு, நாம சொல்றதுதான். எப்படி வரான் அப்படின்னார், அக்ரத பிருஷ்டதச்சைவ பார்ஷ்வதச்ச மகாபலௌ ஆகர்ண பூர்ண தன்வானோ. வில்ல ஏந்தி வச்சுட்டு இது வச்சுட்டு இருக்கையா பெருமாள், அது வரைக்கும் நான்கயிற்ற காது வரைக்கும் இழுத்துட்டான். என்ன அர்த்தம், யாராவது இவனை துஷ்ட பார்வை பார்த்தான்னா அவன் பேர்ல அம்ப விடுறதுக்கு தயாரா இருக்கானா, நம்மளை காப்பாத்துறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ரட்சகனை கொண்டிருக்க கூடியதான நாமோ ஆகர்ண பூர்ண தன்வானௌ ரக்ஷேதாம் ராம லக்ஷ்மணௌ. அதுவும் நம்ம என்ன சொல்றோம், ஒருத்தன் மாத்திரம் வேண்டாம் சுவாமி, 2 பேரா வாங்கோன்னார். எந்த 2 பேருன்னார், ஆதிசேஷனோடு கூடியதான பரமாத்மா, லக்ஷ்மணனோடு கூடியதான ராமன். யாராவது எதிரிகள் நம்மள்கிட்ட வரப்போறாளா, வர முடியுமா? அதனால நம்மளுக்கு எல்லா பக்கத்திலேயும் காப்பாற்றுகை பண்ணப்பட்டிருக்கிறது, மதில் சுவர் பண்ணப்பட்டிருக்கிறது, தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, மறைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளுக்குள்ள யாரும் வந்து எந்த கெடுதலும் பண்ண மாட்டாது ஒரு மறைப்பு தடுப்பு மதில் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி இருக்காளே. அந்த மதில நம்மளுக்கு வேதம்ங்கிறதான ரூபமாக ஏற்படுத்தி, வேதமே நம்மளுக்கு மதில், வேதமே நம்மளுக்கு தடுப்பு. வேதம் வேற, தேவன் வேற இல்ல. வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்யா வேதாந்த கிருத்
வேத விதேவச்ச அகம் அப்படின்னு நாம் பெருமாள். அப்ப வேதம் நம்மளுக்கு தடுப்பாக, வேதம் நம்மளுக்கு அரணாக, வேதம் நம்மளுக்கு மதிலாக, வேதம் நம் மானத்தை காட்டக்கூடியதான வஸ்திரமாக இருக்கு, வஸ்திர ரூபமானதான கவச்சமா இருக்கு. இப்போ அந்த வேதத்தை இல்லாது ஆக்குபவர்கள், அந்த வேதத்தை இல்லாது பண்ணுபவர்கள் எளிதிலே அடிபட்டு விடக்கூடியவா எதிரிகளால. அவள் வேதமாகிற வஸ்திரத்தினாலே மறைக்கப்பட்டிராதவர்கள், அதனால அவளுக்கு வஸ்திரம் இல்லாதவாள், நக்னாள்னு அர்த்தம். அவ பட்டு பீதாம்பரத்தை விலை உயர்ந்ததா கட்டி இருந்தும் வேதம் இல்லைன்னு சொன்னாளானால், வேதத்தினுடைய தர்மங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாளானால், அவ வெறும் நிர்வாணமானதான அம்மணமா இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு நக்னாள்னு பெயர். இப்போ நக்னங்கிறதான சப்தத்தினால வஸ்திரம் இல்லாதவன்கிறது வந்த உடனே லோகத்துல வஸ்திரமே இல்லாத ஒரு சில பேர் இருக்கா. அவ யாருன்னா, அவள்லாம் வேதத்தினுடையதான தன்மையை விட்டவா, அவ ஒரு தர்மத்தை சொல்லிட்டு இருக்கிறவா, அவ லோகத்திலேயே ஒண்ணும் இல்லாமல் போறாள், அவளுக்கு திகம்பராள் அப்படின்னு பெயர். திக்கையே அம்பரமாக கொண்டவா அப்படின்னு. சிவனுக்கே திகம்பரன்னு பெயர். ஆனால் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம எஸ்ய வாஸ்தோயம் அப்திஹி அப்படின்றோம். வாஸ்தேயம் அப்திஹி, எஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி. வாஸ்தே பெருமாளுக்கே சமுத்திரம் கடலா இருக்கு, பூமிக்கு சமுத்திரம் பூமிக்கு சமுத்திரம் வஸ்திரமா இருக்கு. பெருமாளையும் அப்படிதான் சொல்றோம், வாஸ்தேயம் அப்திஹி பூபாதோ யசினாபிர் ஸ்லோகத்துல. ஆனா நம்ம பெருமாள் பீதாம்பரதார். அவ ஒருத்தர் இருக்கா பாருங்க, அவ யாருன்னு வேதத்தை ஒத்துக்கல, வஸ்திரத்தை கட்டிக்கல, அவ எல்லா பிரகாரத்தினாலேயும் நக்னாளா இருக்கா, அவ திகம்பராளா இருக்கா. அந்த ஜைனர்கள்ல திகம்பரர்கள்னு ஒருத்தர், ஸ்வேதாம்பரர்கள்னு ஒருத்தர். ஸ்வேதாம்பராள்னா எப்பொழுதுமே வெளுப்பான ஆடையை கொண்டவாள் அப்படின்னு அர்த்தம். திகம்பராள்னா திக்கையே வஸ்திரமாக கொண்டவன், அவ வஸ்திரம் கட்டிக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அவாதான் நக்னாள். இப்போ நக்னன்னா ஆடை இல்லாதவன். இவர் சொன்னது வேத ரூபமாகிறதான ஆடை இல்லாதவர்கள், ஏன்னர் வேதத்தினுடைய தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவாதான சில பேர் தான் ஜைனர்கள்லாம். ஜைனர்களுக்கு நம்ம வேதத்துல அபிப்பிராயம் இல்லை. ஜைனர்கள்னா ஜைனர் புத்தர் ரெண்டு பேரையும் சேர்த்து, புத்தர்கள் எல்லாம் வஸ்திரம் கட்டிக்கிறான்னு சொன்னா கூட அவளும் இதுதான். அப்ப வேத தர்மத்தை யார் யாரெல்லாம் லோபமாக்கி அதை அங்கீகாரம் பண்ணாமல், அதை மதிக்காமல், அதன் வழி ஒழுகாமல் இருக்காளோ, அவள் வேதமாகிறதான வஸ்திரத்தை கைவிட்டவர்களான காரணத்தினால் அவள் நக்னாள் அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலேயே காண்பிக்கிறார். ரிக்யஜுஸ்ஸாம சம்ஞேயம் த்ரயி வர்ணாவிருத்திர்த்விஜா. இது மூன்று வேதங்களாகிறதான ஒரு வஸ்திரம் நமக்கு ஆவிருத்தி, நமக்கு ஒரு மறைப்பு, வேலியா இருக்கு. ஏதாமுஜ்ஜதியோ மோகாத். இந்த வேதமாகிறதான வேலியாகிறதான தடுப்பாகிறதான அரணாகிறதான வஸ்திரத்தை யாரெல்லாம் உஜ்ஜதி விட்டிருக்கிறாளோ, என்ன சுவாமி இது வேதத்தை கூட ஒருத்தர் விட்டுடுவாளான்னார். மோகாத்து, எம்பெருமானே நம்ம தலையில இவனுக்கு மோகம் இருக்க கடவது. மோகம்னா என்ன பண்ணும்னா எல்லாவற்றையும் தப்பா பார்க்க வைக்கும். அப்படி யார் ஒருத்தன் பெருமாளினுடையதான சத்வீக்ஷணத்துக்கு பாத்திரமாக இல்லாமல் இல்லையா, அவன் யார் ஒருத்தன் எம்பஷ்யன் மதுசூதனா ஜாயமானம் புருஷம் எம்பஷ்யன் மதுசூதனா அப்படின்னு ஜாயமான கட்டாட்சம் இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் கழிச்சாவது பெருமாள் நம்மளை கட்டாட்சிக்கிறான்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு மோகம் வராது. அப்ப அவன் சாத்விக சத்து விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. அவன் சாத்விகன். சத்வ ரஜஸ் தமஸ். சத்வாத்து சஞ்சாயத்தை ஞானம், ரஜசோ மோக, ரஜஸ்னால கர்மாக்கள்ல ஈடுபாடு, மோகத்தினால மயக்கம் ஏற்படுறதுன்னு காண்பிச்சது கீதாதி சாஸ்திரங்கள்ல. அப்ப என்ன ஆயிடுத்து, யார் ஒருத்தனுக்கு மோகம் ஏற்படுறதோ, மோகம் ஏற்படுவானேன்னார்.
மோகம் ஏற்படுற மாதிரி பூர்வ ஜன்மார்ஜிதமான கர்மாக்களால். அப்போ யார் ஒருத்தன் மோகத்தினாலே வேதமாகிறதான விருத்தி, வேதமாகிறதான வஸ்திரம், வேதமாகிறதான கவச்சம், வேதமாகிற வேலி, வேதமாகிற மதில், வேதமாகிற அரண், அது வேண்டாம் கூடாது இல்லைன்னு ஆக்குறானோ அவன் நக்னன் அப்படிங்கிறான். நக்னஹா பாதகி ஸ்மிருதாக, அவனே நக்னன், அவனே பாதகி, அத்தனை விதமானதான பாத்தகங்களுக்கும் இருப்பிடமானவன். வேதத்தை போய் இல்லைங்கிறான். அது அவளுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. நீ அவ என்ன சொல்றான்னா, நீ பெருமாளை கூட எப்படியோ இந்த இவர்தான் பெருமாள் அவர்தான் பெருமாள் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லு, ஆனா வேதத்தை ஒத்துக்கோ. வேதத்தையே ஒத்துக்கலன்னாக்க எங்க இருந்து மூலே குட்டார நியாயம், வேதத்தை அடியிலேயே கைய வைக்கிறது அப்படிங்கிறது. அதனால இந்த வேதமாகிறதான வஸ்திரம் அதனாலே இல்லாதவன். திரையீ சமஸ்த வர்ணானாம் த்விஜ சம்வரணம் யதாக, பிராமணன் வேதாத்தியனம் பண்ணி மற்றவாளுக்கு பண்ணி வைக்கக்கூடியவன், க்ஷத்ரியனு வைஷ்யனு அவ வேதாத்தியனம் பண்ணலாம் உபநயனாதிகளை பெற்ற பிறகு, மற்றவாள் சொல்லிதான் வைக்க கூடாது. ஆனா சூத்ரனுக்கு அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட, அப்படி இருந்த சமஸ்த வர்ணானாம், இவ எல்லா வர்ணத்தவர்களுக்குமே திரையீ 3 வேதங்கள் தான் சம்வரணமாய் இருக்கின்றது. சம்வரணம் அப்படின்னா ஒரு காப்பா இருக்கு, அரணா இருக்கு, ஒரு வஸ்திரமா இருக்கு. வரணம் சம்வரணம்னா சம்ருத்திகி அப்படின்னா மறைப்பு, தடுப்பு, சீலை, தெரை அந்த மாதிரி இருக்கு. நக்னோ பவத்யுஜ்ஜிதாயா மதஸ்தஸ்யாம் ந சம்சயः, நக்னோ பவத்யுஜ்ஜிதாயா, அவன் அது ஒருவேளை விடப்பட்டதனால் நக்னோ பவதி, அது உஜ்ஜிதாயாம், அது உஜ்ஜிதாயாம்னு மேல புள்ளி இருக்கணும். நக்னோ பவத்யுஜ்ஜிதாயாம் மதஸ்தஸ்யாம் ந சம்சயः, அந்த வேதமாகிறதான வஸ்திரம் யாராலே விடப்பெற்றிருக்கின்றதோ சந்தேகமே இல்லை, அவன் நக்னனாக இருக்கிறான். இப்ப நக்னன்னு சொன்னா வேத தர்மங்கள்ல ஈடுபாடு இல்லாமல், அதை இல்லாமல் மதத்தினாலேயே ஆக்கக்கூடியவன் அப்படின்னு. அதாவது அவன் ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவன் நக்னன். அதுவே ஒரு மதத்தையே ஏற்படுத்தி எல்லாரையும் நக்னால் ஆக்கி வைக்கிறார் அப்படின்னா என்ன பண்றது? பின்ன அவள்லாம் அந்தே நைவ நீயமானாக யதாந்தாக அப்படின்னு ஆகிறது. லோகங்கள் எல்லாம் இப்படி நக்னமாக ஆகிறது. அவள்லாம் பார்க்க கூடாது ஸ்ராத்தாதி வஸ்துக்களைன்னு சொன்னார். உடனே அவ ஏன் சுவாமி நக்னாளாரா, ஏன் அந்த மாதிரி ஒரு வேத மதத்தை ஒத்துக்கொள்ளாமல் போகணுங்கிற ஒரு புத்தியை ஏற்படுத்தணும்ன்றார். இதம் ஸ்ரூயதாமன்யத் யத் பீஷ்மாய மகாத்மனே கதயாமாச தர்மஜ்ஞः வசிஷ்டோஸ்மத் பிதாமஹः. எங்க தாத்தா வசிஷ்டர், எங்க அப்பா சக்தியினுடைய அப்பா தாத்தா வசிஷ்ட பகவான், அந்த வசிஷ்ட பகவான் பீஷ்மாச்சாரியாருக்கு சொன்னார். அத நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இதம் ஸ்ரூயதாமன்யத் பீஷ்மாய மகாத்மனே, எந்த ஒன்று பீஷ்மா மகாத்மா பீஷ்மனுக்கு எங்க தாத்தா வசிஷ்டரால சொல்லப்பட்டதோ அத நான் சொல்றேன் கேட்டுக்கோ. அவ ஒரு நாள் பேசிட்டு இருந்தா, நான் சின்ன பையன், அவ பேசறச்சே கேட்டு இருந்தேன். என்னதுடான்னார், இந்த மாதிரி நக்னத்தன்மைய பற்றி அவ பேசினா கேட்டுக்கோ. மயா பிதஸ்ய கததாக ஸ்ருதமே தன்மஹாத்மனாஹ நக்ன சம்பந்தி மைத்ரேய யத் பிருஷ்டோஹமிஹத்வயா. இங்க என்னிடத்துல நீ நக்ன சம்பந்தமாக என்ன கேட்டையோ அந்த விஷயங்கள் எல்லாம் சின்னவனாக நான் இருக்கிற பொழுது வசிஷ்டர் எங்க தாத்தா பீஷ்மாச்சாரியாருக்கு சொன்னார். அதை நான் கேட்டேன், அவர் சொல்றச்சேயே அதை நான் சொல்றேன். அது சொல்றச்சே கேட்டேனா. மயாபி தஸ்ய கததாக ஸ்ருதம், அவர் பேசின்றிருக்கிறச்சேயே கேட்கப்பட்டது. கதத ஸ்ருதம் ஏதன் மகாத்மனாக நக்ன சம்பந்தி. இப்படி நக்னனுக்கு சம்பந்தமானதான விஷயங்களை நீர் கேட்டீரே மைத்ரேயரே, அதே மாதிரி விஷயங்களை எல்லாம் பீஷ்மாச்சாரியாருக்கு எங்க தாத்தா சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்றச்சையே நான் கேட்டேன், அதை நான் உமக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ நக்னாளினுடைய தோற்றத்தை சொல்ல போறார். நக்னாளினுடைய தோற்றம்
அப்படின்னா கிட்டத்தட்ட நாமும் ஜைனர்களினுடையதான தோற்றம்ங்கிறத நம்ம கிட்டத்தட்ட அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு ராஜா இருந்தா அவன் இந்த மாதிரி சொன்னான்ங்கிறதாக பாகவதாதிகள்ல வரும். அது பின்னாடி நம்மளுக்கே வரப்போறது, அதனால இப்ப அடி என்ன அதை சொல்லலாம், அவன் யாரு என்ன ஏதுங்கிறத. அதனால அத சொல்றார். இப்ப சொல்றதெல்லாம் வசிஷ்டாச்சாரியார் பீஷ்மாச்சாரியாருக்கு சொன்னது, அதை மைத்ரேயருக்கு சொல்லிட்டு இருக்கார். தேவாசுரம் இப்போ நக்னன் ஏன் வந்தான், எதனால நக்னத்துவம் ஏற்பட்டது லோகத்துல காண்பிக்கிறார். தேவாசுரம் அபூத் யுத்தம் திவ்யம் அப்தசதம் புரா தஸ்மின் பராஜிதா தேவாஹ தைத்யைர் க்லாத புரோகமைஹி. பிரஹ்லாதாதி ராட்சசர்களாலே தோற்கடிக்கப்பட்டவர்களாய் ஒரு யுத்தத்திலே, தேவாசுர யுத்தத்திலே தோற்கடிக்கப்பட்டவர்களாய் ஆனார்கள் தேவர்கள். யோத்தரம் கூலம் கத்வா தப்யந்த வைதபாஹ விஷ்ணோராராதனார்த்தாய ஜகுஷ்சேமம் ஸ்தவம் ததா. க்ஷீரோதஸ்யோத்தரம் கூலம் கத்வா தப்யந்த வைதபாஹ. தேவர்கள் எல்லாம் யுத்தத்துல தோற்கடிக்கப்பட்டு அவ ராட்சசர்களாலே அசுரர்களாலே தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்போ பார்க்கடலுக்கு போனால் பார்க்கடலினுடைய உத்தரம் பாகம், பார்க்கடலினுடைய வடக்கு பக்கத்துல உட்கார்ந்துண்டாளா. அதப்யந்த வைதபாஹ. தேவர்கள் தோற்று போன உடனே சாதாரணமாகவே என்ன பண்ணணும், தோற்று போன உடனே நாம இந்த காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டோம் அப்படின்னா உடனே அந்த விஷயத்த குறை சொல்றது, நான் நன்னாதான் பண்ணேன், அவன் தான் அப்படி பண்ணிட்டான், இல்ல அவன் ஏமாத்திட்டான், இதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாமே பாடம் சுவாமி இந்த லோகத்துல. இந்த இதுல இருந்து எல்லாம் காவியங்கள்ல இருந்தெல்லாம் நாம கேட்டுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப பாருங்க, தேவாசுரால் யுத்தம் நடந்தது, 1,00,000 வாட்டி யுத்தம் நடந்திருக்கு. தேவாசுரா சையத்தாசன் எத்தனை இடங்கள்ல வருது வேதத்துல. அப்போ ஒரு சில வாட்டி தேவதைகள் தோற்றாள். தோற்ற உடனே என்ன பண்றோம், வாஸ்தவமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சரி இந்த வாட்டி எதனால தோற்றோம் அதெல்லாம் நாமும் மாற்றி அமைத்துக் கொள்ளணும், அடுத்த வாட்டி அந்த தவறுகள் எல்லாம் வராம பண்ணணும். ஒரு படிப்பினை, தோல்வி ஒரு பாடத்தை கொடுக்கணும். அப்படின்னா யாருக்கு கொடுக்கும்னா அதுல பாடத்தை கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுக்கிறவாளுக்கு தான். அதுல உட்கார்ந்து, அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா கோயிங் டு த டிராயிங் போர்ட், அதுல உட்கார்ந்து கீழே யோசிச்சு பார்க்கணும். நாம இப்படி பண்ணோம், இந்த மாதிரி பண்ணாம இப்படி பண்ணியிருந்தா இதுக்கு இப்படி வந்திருக்கும்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவன் ஏமாத்திட்டான், அந்த ரெஃப்ரி சரியா பண்ணல, இது எதே நாம குறை சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லையா. உடனே தேவாசுராள்லாம் சண்டை நடந்த பொழுது தேவர்கள் ஒரு வாட்டி தோற்றாள். தோற்ற உடனே க்ஷீரசமுத்திரத்துக்கு போனா, போய் அங்க தபஸ் பண்ணாளாம். தபஸ் பண்ணா என்ன ஆகும்னா நமக்கே கொஞ்சம் மனசு ஒருமுகப்படும். ஒருமுகப்பட்டதுன்னா நாம இப்படி சொன்னோம், இப்படி பண்ணோம், அதை இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா விடைகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனால அவர்கள் அதப்பியந்த, எதனால நாம தோற்றோம், என்ன பண்ணி இருந்தால் ஜெயிப்போம், இனிமே எதிர்காலத்துல என்னென்ன பண்ணணும், இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்றா பாருங்க, அந்த மாதிரி அத பண்றாளா. க்ஷீரோதஸ்யோத்தரம் கூலம் கத்வா தப்யந்த வைதபாஹ விஷ்ணோர் ஆராதனார்த்தாய. பெருமாளுக்கு ஆராதனம் பண்றாள், பெருமாளை தங்களினுடைய ஸ்தோத்திராதிகளால ஆராதனம் பண்றாள். ஆராதனம் பண்ணி இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னார்கள் அப்படின்னு இந்த 10 ஸ்லோகம் ஆயிருக்கு. 10 ஸ்லோகத்துக்கு மேல ஒரு 24 ஸ்லோகங்கள்ல பெருமாள் ஸ்தோத்திரமா தேவதைகள் பண்ணறது. இது என்ன மாதிரியான ஸ்தோத்திரம்னா வேதாந்தத்தினுடையதான உத்கிருஷ்டமானதான ஸ்தோத்திரம். பரமாத்மா சர்வவியாபியாய் இருப்பவன் அப்படிங்கிறதான ஸ்தோத்திரம். பெருமாளினுடையதான அம்சம் இல்லாது இந்த லோகத்துல எதுவுமே இல்லை. அதனாலதான் விஷ்ணுவினுடையதான மொத்த தத்துவத்தையும் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது இந்த கிரந்தம்னு சொல்லறது. ஏதோ ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டோமே சுவாமி பெருமாள் தான் எல்லாம்னு அப்படின்னு இல்லாம ஸ்தோத்திரம் பண்றோம். ஒரு இடத்துல தேவதைகள், ஒரு இடத்துல அசுரர்கள், ஒரு இடத்துல பிரஹ்லாத ஆழ்வான், ஒரு இடத்துல ரிஷிகள், ஒரு இடத்துல அந்த அசுரன், ஒரு இடத்துல இன்னொருத்தர், எத்தனை பேர் அவ எல்லாரும் சொல்றது ஒரே விஷயமாக இருக்கக்கூடிய பெருமாளை. அந்த பெருமாள் கொடுத்த புத்தியினால, பெருமாள் தான் கொடுத்த புத்தியினால தனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கு பாத்திரமா இருக்கிற ஒருத்தனை சொல்ல வச்சாருன்னா சத்தியத்தை தானே சொல்ல வைப்பார். அப்படி அவன் சத்தியத்தை சொல்றான்னு சொன்னா பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு தானே சொல்லி ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் சொன்னது தப்பு இப்படி இருக்கான்னு சொல்லுவாளா? அதனால எல்லா ஸ்தோத்திரத்திலேயும் எல்லா ஸ்துதிகள்லேயும்
பெருமாள் சர்வவியாபி, பெருமாள் ஷியப்பதி, பெருமாள் இந்த அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக்க தானன். இதை தவிர வேற என்ன வரும்? வேற பதங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கு. அத அற்புதமானதான ஒரு வேதாந்த பரமான ஸ்தோத்திரமா இவ காண்பிக்கிறாளாம். தேவர்கள் தோற்றவாழ்கிட்ட இருந்து ரொம்பவும் ரொம்பவும் வருத்தத்தோட வரக்கூடிய காரணத்தினால ரொம்பவும் சரியான அழகான வார்த்தைகளாக வரும். ஆத்திரத்துல இருக்கிறவாளுக்குத்தான் வேற மாதிரி வரும். அதனால தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்றா. தேவதா கிருத்தமானதான ஸ்துதி. அந்த பெருமாள் சர்வ ரூபியா இருக்கக்கூடியதான பெருமாள், அவனுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு ஒரு 5-6 ஸ்லோகத்துக்கு அப்புறமா பார்த்தா 17வது ஸ்லோகத்துல இருந்து 16வது ஸ்லோகத்துல இருந்து இப்படிப்பட்டதான கால ரூபனா இருக்கக்கூடியதான பெருமாள், அகங்கார ரூபனா இருக்கக்கூடியதான பெருமாள், அச்சித் ரூபமா இருக்கக்கூடிய பெருமாள், சித் ரூபமா இருக்கக்கூடிய பெருமாள், ஆத்மாவா இருக்கக்கூடியதான பெருமாள், கால தத்துவமா இருக்கக்கூடியதான பெருமாள், பிரகிருத்தியா இருக்கக்கூடிய பெருமாள், பிரகிருதிக்கும் பரனாக இருக்கக்கூடியதான பெருமாள், எல்லாமே பெருமாள். அப்படிப்பட்டவனுக்கு நமஸ்காரங்கள்னு சொல்ல போறா. ரொம்பவும் உத்கிருஷ்டமானதான அந்த ஸ்தோத்திரம். அத பெருமாள் அனுகிரகத்துல நாளைக்கு நாம சேவிக்கலாம். ஏதோ அவன் நடத்தி கொள்ளக்கூடியதானது ரொம்ப அற்புதமானதான கட்டம் இதுகள் எல்லாம். ஏதோ பாகவதாள் 4 பேருக்கு எதிர இந்த மாதிரி ஏதோ சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த எம்பெருமானை அமைத்து கொடுத்தார். அது நாம் நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.